நேற்று தான் கமல் சார் சொன்னார், இனிமேல் மக்கள் வந்து கனிவான காயத்ரியை தான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் எத்தனை முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப திருந்தாத ஜென்மங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கீங்க காயத்ரி. காலங்காத்தால் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு. வார வாரம் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்கன்னு கமல் சார் வாயால் சொல்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியலையா? எப்படி எப்படி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பின்ன என்ன என்கரேஜ் பண்ணுவார்? அவ்வளோ பெரிய ஷோவில் வச்சு கெட்ட வார்த்தை பேசுங்க காயத்ரின்னு உங்களை வந்து அவர் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படிங்கிறீங்க. எச்ச விஷம் வெளியே வா, கையை காலை உடச்சிட்றேன், மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு, மூஞ்சியை கிழிச்சிட்றேன், இப்படிலாம் நீங்கள் ஓவியாவை பேசுனதுக்கும் ஆரம்பத்தில் ஜூலியை விமர்சனம் பண்ணதுக்கும் உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னா ஏங்க இந்த ஷோவில் கலந்துக்கிட்டீங்க? உங்களை யார் கூப்பிட்டா? கிளம்பி போய்கிட்டே இருங்க. யாருங்கிறது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைலாம் இல்லையா சார் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? எப்படி கமல் சாருக்கு முன்னாடியே ஓவியா வந்து ஜூலி அடிக்க போகிறா அப்படின்னு மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட சொல்கிறீங்க. உண்மைதான், கமல் சாருக்கு முன்னாடியே வந்து ஜூலியை வந்து ஓவியா அடிக்க போனாங்க தான். ஆனால் அதுக்கு பேர் திமிர் இல்லை, யதார்த்தம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாரம் ஃபுல்லாக எல்லார்கிட்டையும் திமிராக கெத்து காமிச்சிக்கிட்டு கமல் சாரை பார்த்தோன்னா பம்மிட்டு போகிறீங்க. ஏன் அந்த நடிப்பு? அதுக்கப்புறம் திருப்பியும் திங்கக்கிழமை வந்தோன்னே கமல் சார் வீடியோ பார்க்காமே நம்மளை விமர்சனம் பண்ணுறாரு, கமல் சார் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறீங்கன்னு சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது. இப்படிலாம் பேசுனா ஜூலி கூட மக்கள் கூட எப்படியாவது சர்வை பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டம்.